பிரியமானவர்களே, இன்று எபேசியர் 1 15 முதல் 19 வரை சிந்திப்போம். வாசிக்கிறேன். வசனங்கள் 15, 16. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. எபேசு திருச்சபை அதன் விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் பெயர் பெற்ற ஒரு திருச்சபை. அன்பு என்பது அவர்கள் வாழ்க்கையிலே வெறும் பெயரளவிலே இல்லை. பரிசுத்தவான்கள் உண்மையான அன்புடையவர்களாய் இருந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நிகழ்ந்தது. இதுதான் உன்னதமான ஒரு திருச்சபையாய் இருந்திருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் பவுல் அப்போஸ்தலன் தேவனை துதிக்கிறார். இந்த திருச்சபையின் உன்னதமான நிலைமை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நாம் பார்க்கிறோம். பலருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வியாதிகள், கலக்கங்கள், நெருக்கடிகள் அது அவர்களை ஜெபிக்க தூண்டுகிறவைகளாய் இருக்கின்றன. இந்நாட்களிலே சிலர் தங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அந்த திருச்சபை பிரச்சனைகளின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சகோதர அன்பு அங்கே இல்லை. ஒருவரை ஒருவர் பகைப்பதும் உலகம் காணும் காரியங்களாக இருக்கிறது. வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்கு அங்கே முக்கியமில்லை. அந்த திருச்சபை மேலே எனக்கும் ஒரு அக்கறை இருந்தபடினாலே நான் அதற்காக ஜெபித்தேன். ஆனால் பிரியமான சகோதரனை, சகோதரியே, பல வேளைகளிலே இப்படி தீமையான பல காரியங்கள் தான் நம்மை ஜெபத்திற்கு நேராக தூண்டுகிறதா இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அநேக வேளைகளிலே நல்ல காரியங்களை குறித்து ஜெபிக்க தூண்டப்பட்டவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், யாரையாவது குறித்த நல்ல செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். அப்பொழுது ஆண்டவரே, அந்த சகோதரனை இவ்வண்ணமாக நீர் பயன்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை துதிக்க அது உங்களை ஊக்குவிக்கிறதா? வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு போதகர் நடத்தும் திருச்சபையிலே அது வளர்ந்து வருவதை குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது அது உங்களை முழங்கால் படியிட்டு தேவனை துதிக்க செய்கிறதா? பல வேளைகளிலே தேவனிடத்திற்கு செல்லும் பொழுது கடைக்கு ஒரு பட்டியலோடு செல்வது போல செல்கிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் ஒவ்வொரு காரியத்தை நம் வாழ்க்கையிலே உணரும் பொழுதும் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு உணவை உட்கொள்ளும் பொழுது நீங்கள் அவரை துதிக்கலாம். நண்பர்களோடு அல்லது உறவினர்களோடு நல்ல ஐக்கிய நேரங்களுக்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்கலாம். அருமையான அண்டை அயலகத்தாருக்காக கர்த்தரை துதிக்கலாம். தேவன் கொடுக்கும் காற்றுக்காக, வெளிச்சத்திற்காக, தண்ணீருக்காக, இப்படி ஒவ்வொரு வினாடியுமே நாம் தேவனை துதிக்க எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஒருமுறை ஊழியர் ஒருவர் நடத்தி கொண்டிருந்த கூட்டம் வர வர உற்சாகமற்று போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் வந்திருந்த எல்லாரையும் அவர் பார்த்து, இன்றைக்கு நாம் விண்ணப்பங்களை அதிகமாக ஏறெடுக்கப் போவதில்லை. இன்று நாம் எல்லாரும் தேவனை துதிக்கப் போகிறோம், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தப் போகிறோம் என்று கூறினார். அந்த நாளின் ஜெப வேளை மிக மிக ஆசீர்வாதமாயிருந்தது என்று எல்லாருமே உணர்ந்தார்கள். எபேசு திருச்சபை குறித்த நல்ல காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் கேட்டபொழுது இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்தேன் என்கிறார். பொதுவாக ஜெப வீரர்களை குறித்து நாம் எண்ணும் பொழுது பவுல் அப்போஸ்தலனை அந்த கணக்கிலே நாம் எடுக்கிறதில்லை. அவர் உன்னதமான ஒரு சுவிசேஷ ஊழியர் என்று கூறுவோம். திருச்சபையின் 10 முக்கியமான ஊழியக்காரர்களின் பெயரை எழுதுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் பவுல் அப்போஸ்தலனுடைய பெயரைத்தான் முதலாவது எழுதுவீர்கள். பவுல் அப்போஸ்தலன் சிறந்த சுவிசேஷ ஊழியராக, சிறந்த ஆசிரியராக, போதகராக விளங்கியிருக்கிறார். வைத்தியனாகிய லூக்கா எழுதும் பொழுதும் பவுல் எப்படி எபேசு திருச்சபை விசுவாசிகளுக்காக கண்ணீர் வடித்தார் என்றும் எப்படி அவர்களை நேசித்தார் என்பதையும் கூறியிருக்கிறார். ஒரு திருச்சபையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி அளவிடலாம் என்றால், அந்த திருச்சபை மக்கள் அவர்கள் போதகரை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை கொண்டு அளவிட முடியும். அதாவது அந்த போதகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு ஊழியராக இருப்பார் என்றால் இந்த அளவு முறையை நாம் பயன்படுத்தலாம். கர்த்தருடைய வார்த்தை குறித்து மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலர் கர்த்தரை தொழுது கொள்ள செல்லும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கச் செல்லும் பொழுதும் கூட வேத புத்தகத்தை எடுத்து செல்கிறதில்லை. கடைக்கு போவதற்கான பையை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சென்றுவிட்டு அப்படியே கடைக்கு போகிறவர்களை கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்களுக்கு கர்த்தருடைய வேதம் முக்கியமானதல்ல. எபேசு திருச்சபையின் மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை நேசித்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையையும் நேசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் உன்னதமான ஜெப வீரனாய் இருந்தார். மோசே மலை உச்சியிலே மிக அற்புதமாக தேவனோடு இடைப்பட்டார். தாவீதின் சங்கீதங்களை பார்க்கும் பொழுதும் அவரையும் ஒரு ஜெப வீரனாக கணக்கில் எடுக்கிறோம். எலியாவின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்ததை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெப வீரராய் இருந்தபடினாலே தான்
அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் உன்னதமான ஒரு ஜெப வீரர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் நேரம் எடுத்து அவருடைய ஜெபங்களெல்லாம் தனியாக எடுத்து எழுதி பார்ப்பீர்கள் என்றால், ஒவ்வொரு ஜெபத்திலும் மற்றவர்களுக்காக அவர் தேவனை துதிப்பதை பார்க்கலாம். எத்தனையோ பேருக்காக கருத்தாக பவுல் ஜெபித்து தேவனை துதிக்கிறார். இந்த எபேசியர் நிருபத்தில் மட்டும் பவுலின் 2 ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது முதலாவது ஜெபத்தை பார்க்கலாம். கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை நம் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் முழங்கால் ஊன்றி ஜெபிக்க துவங்குகிறார். 2வது ஜெபம் 3வது அதிகாரத்தின் இறுதியிலே வருகிறது. இந்த 2 ஜெபங்களும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக பவுலப்போஸ்தலனின் மற்ற விசுவாசிகளை குறித்த அக்கறையை வெளிப்படுத்துகிறது. ஒருவர் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளையா இல்லையா என்பதை அவர்களுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக கண்டுகொள்ளலாம். எந்த அளவு தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரை சார்ந்து வாழுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும் வெளிப்படுகிறது. அவருக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுதும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே தேவையை உணரும் பொழுதும் கர்த்தரிடத்திலே ஜெபிப்பார்கள். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பல விசுவாசிகள் எங்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது சொல்லும் ஒரு காரியம், உங்களுக்காக, உங்கள் உடன் ஊழியர்களுக்காக, டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக நாங்கள் தினமும் தனியாக ஜெபிக்கிறோம், குடும்பமாய் ஜெபிக்கிறோம், எங்கள் திருச்சபையிலே எங்கள் போதகரும் ஜெபிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா? தமஸ்கு பட்டணத்திலே அனனியா ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவதூதன் சவுலை குறித்து அவனிடத்திலே கூறினான். ஆனால் அவரோ சவுல் திருச்சபையை துன்பப்படுத்திய ஒருவர் என்று கூறி சவுலை சந்திப்பதை குறித்து பின்வாங்கினார். ஆனால் தூதன் திட்டமாக அனனியா கடந்து சென்று சவுலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார். தரிசு பட்டணத்து சவுல் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்த பொழுது அவன் வாழ்க்கையிலே ஏதோ நடந்திருக்கிறது என்பதை அனனியா உணர்ந்து கொண்டார். எனவேதான் அவர் அங்கே கடந்து சென்றார். எபேசியர் 1 அதிகாரம் 15-16 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது பவுல் எபேசு சபைக்காக ஜெபிக்கிறார். உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து என்று சொல்லும் பொழுது தான் அறிந்திருந்த ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அவர் தேவனுக்கு துதி செலுத்தி இருக்க வேண்டும். பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் கூட்டம் முடிந்து வந்து கொண்டிருந்த பொழுது பலர் அவரிடத்திலே வந்து அவரை வாழ்த்தி விட்டு சென்றார்கள். ஒரு சகோதரன் வந்து அவருடைய கரங்களை பிடித்து, ஐயா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த ஊழியர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சகோதரனே, என்னுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம், மற்றவர்கள் தனக்காக கருத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த ஊழியரும் எதிர்பார்த்து காத்திருந்தார். பவுலப்போஸ்தலனும் தன்னுடைய திருச்சபைகளுக்கெல்லாம் எழுதும் பொழுது தனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதின் நித்தியமான விளைவுகளை பவுல் அறிந்திருந்தார். பவுலப்போஸ்தலனை ஜெபிக்கும்படியாக தூண்டியது என்ன? எபேசு சபை மக்களை குறித்து அவர் கேள்விப்பட்ட நல்ல செய்திதான். உலக பிரகாரமான பொருட்களுக்காக அவர் ஜெபிக்கவில்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் மிக முக்கியமானது. வசனம் 17 பாருங்கள். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். முதலாவதாக திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று பவுல் கூறினார். அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனே அதை திட்டமிட்டார் என்றும், குமாரனாகிய தேவன் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தினார் என்றும், பரிசுத்தாவியாகிய தேவன் அதை பாதுகாத்து வருகிறார் என்றும் கூறினார். தூய ஆவியானவர் இந்த சத்தியங்களை எபேசு சபைக்கு விலைக்கு காட்டவில்லை என்றால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். வடக்கு அயர்லாந்து நாட்டிலே பல்லாண்டு காலம் பணி செய்த கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் தனது வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே கலிபோர்னியா மாநிலத்திலே வாழ்ந்து வந்தார். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் சிறப்பான ஊழியம் செய்த டாக்டர் அயன்சைட் என்னும் கர்த்தருடைய ஊழியர் அவரை சந்தித்தார். அந்த வயோதிப ஊழியர் மிக உன்னதமான சத்தியங்களை இவருக்கு விளக்கி காண்பித்தாராம். அப்பொழுது அந்த ஊழியக்காரர், ஐயா, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எங்கே கற்றீர்கள் என்று கேட்டபொழுது, நான் எந்த வேத சாஸ்திர கல்லூரிக்கும் செல்லவில்லை. அயர்லாந்து நாட்டிலே வாழும் பொழுது மண் தரையிலே நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்த பொழுது இவைகளை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று கூறினாராம். ஆம், எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் எந்த வேத சாஸ்திர கல்லூரிக்கும் செல்லாத பல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் சத்தியங்களை விளக்கி கொடுக்கிறார்.
கர்த்தருடைய ஊழியக்காரராக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கும் ஆழமான சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுக்க ஆயத்தமானவராயிருக்கிறார். அதற்கான நேரம் செலவழிக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? இதுதான் இந்நாட்களிலே கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பவராயிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான சிலாக்கியம் இல்லையா? இங்கே பவுல் இதற்காகத்தான் ஜெபிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தரல வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிய வேண்டியபடி இன்னும் அறிந்து கொள்ள உமது ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக என்று ஜெபிக்கலாம். சரி, இது எப்படி நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நடக்கிறது. அவரே கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய இருதயத்தின் கண்களை திறக்கக்கூடியவர். எபேசியர் 1:18-19 வசனங்களை கவனியுங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், எபேசுவிலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்களை புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய இருதயத்தின் கண்களை திறக்க வேண்டும். கிறிஸ்தவ சித்தாந்தங்களை குறித்த அறிவில் நீங்கள் சிறந்தவர்களாயிருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் அந்த சித்தாந்தங்களை புரிந்து அதற்கு கீழ்ப்படுகிறதா என்பதுதான் முக்கியமானது. ரோமர் 10:9-10 வசனங்களை கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கைப்படப்படும். அருமையானவர்களே, உங்களுக்கு இசையை குறித்த எந்த அறிவும் இல்லாத ஒருவராய் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை பாடல்களை நீங்கள் மணிக்கணக்காக கேட்கலாம். ஆனால் உங்களால் சரியான ராகத்திலே, சரியான சுருதியிலே பாட முடியாதவர்களாய் இருக்கலாம். ஒருமுறை ஒரு இசைக்குழுவின் தலைவர் ஒரு கூட்டத்திலே ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்திவிட்டு பெரிய பாராட்டை பெற்றார். மக்களிடத்தில் பேசும்பொழுது, நான் எந்த ஒரு மனிதனுக்கும் இசையை கற்றுக் கொடுக்க முடியும், யாரையும் என்னால் பாடச் செய்ய முடியும் என்று கூறினாராம். அப்பொழுது அங்கே இருந்த போதகர் ஒருவர் கூட்டம் முடிந்த பின்பு, உங்களுக்கு ஒரு மாணவர் வந்துவிட்டார், எனக்கு பாட கற்றுத்தாருங்கள் என்று கூறினார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வியாழக்கிழமை மதியமும் இந்த போதகருக்கு அவர் பாடம் நடத்த ஆரம்பித்தார். 1 மாதம் முடிந்தது. அப்பொழுது அவர் கூறியது என்ன தெரியுமா? ஐயா, உங்களுக்கு என்னால் பாட கற்றுக் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றார். எந்த ஆவிக்குரிய அர்த்தத்திலையும் அவர் சொல்லவில்லை. மறுபடியும் மற்றுமொரு மனிதனாக நீங்கள் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் கற்றுக் கொடுக்க முடியும் என்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்த்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே தேவனை நாம் அறிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தை நமக்கு தர முடியும். அப்படிப்பட்ட ஞானம் இந்த எபேசு சபை மக்களுக்கு தேவை என்றுதான் பவுல் இங்கே ஜெபிக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்களை கவனியுங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். வேதாம கல்லூரியிலே முதலாண்டு படித்து முடித்த ஒரு சகோதரன் தனக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஒருமுறை ஒரு கிராமத்திலே உள்ள ஒரு வயதான பாட்டியம்மாவை பார்க்க போனார். அந்த பாட்டியம்மாவிற்கு வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது. எனவே இந்த சகோதரர் அந்த அம்மாவிற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை விளக்கி காண்பிக்க முற்பட்டார். சுமார் 5-6 நிமிடங்கள் அவர் பேசி முடித்த உடனேயே அந்த அருமையான வயதான தாய் அந்த அதிகாரத்திலே உள்ள பல ஆழமான சத்தியங்களை இவருக்கு எடுத்து விளக்க ஆரம்பித்தார்கள். இது அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. தன்னால் காண முடியாத எத்தனையோ ஆழமான அர்த்தமுள்ள சத்தியங்களை அவர்கள் எங்கிருந்து கண்டுகொண்டார்கள்? எந்த விளக்கவுரை புத்தகத்திலேயும் இதை அவர் கற்றதில்லையே. இந்த வயதான தாய்க்கு இது எப்படி தெரியும் என்று எண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தின் கண்களை
பரிசுத்த ஆவியானவர் திறந்திருந்தார். இன்றைக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு பல கர்த்தருடைய ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையில் ஆர்வம் உள்ளவர்களாக இல்லை. காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை குறித்து அவர்கள் விருப்பம் உள்ளவர்களாக இல்லை. ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டால் போதும், ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்தால் போதும் என்று எண்ணிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பதை கவனித்து கேட்க மனமும் நேரமும் மற்றவர்களாக இருப்பதனாலே அவர்கள் இன்னும் அதிகமான ஆழங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாகுங்கள். வேத வசனத்தை வாசித்து தியானிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வேத புத்தகத்தை வாசித்து வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து, இது என்ன மிகவும் வறண்ட ஒரு பகுதியாக இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணலாம். நீங்கள் அந்த வேத பகுதியை புரிந்து கொள்ளாததினாலே அதை வறண்ட பகுதி என்று சொல்ல முடியாது. நீங்கள் பலமுறை அதே பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்கிறீர்கள் என்றாலும் அந்த பகுதியிலிருந்து எந்த ஒரு அர்த்தத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மீண்டும் முழங்கால்களை ஊன்றி, ஆண்டவரே, இந்த பகுதியிலே எந்த ஒரு கருத்துக்களையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபித்து காத்திருங்கள். இப்படி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கும் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்குண்டான நம்பிக்கை என்னவென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் நாம் அறிய வேண்டும். ஏற்கனவே தேவனிடத்திலே நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் என்று கற்றுக்கொண்டோம். நம்மிலேயும் அவர் சுதந்திரம் உடையவராயிருக்கிறார். இதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டுமென்றால் கானான் தேசத்தை குறித்து சொல்லலாம். அந்த தேசம் தேவனுக்கு சொந்தமானது. ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்த பூமியாக சுதந்திரமாக கொடுத்தார். இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்தோடு கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். என்றாலும் நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது தேவன் இந்த முழு உலகத்தையும் தனக்கு சொந்தமானதாக எடுத்துக்கொள்ளுவார். யூத ஜனங்களுக்கு தான் முன்குறித்த பூமியை கொடுக்கப் போகிறார். நானும் நீங்களும் விசுவாசிகளாயிருக்கிறோம். நாமே திருச்சபையாயிருக்கிறோம். நம் மூலமாக தேவன் செயல்படுவார். நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது நாமும் அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். அவர் நம்மை தமக்கு சுதந்திரமாக அன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவார். இது ஆழமான சத்தியம் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவரே இதை நமக்கு உண்மையானதாக்கி தர வேண்டும். கவனமாய் கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபை மக்களுக்காக கருத்தோடு ஜெபித்தார். அவருடைய இருதயத்தின் கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும் என்று ஜெபித்தார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்களும் ஜெபிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரியாது. இந்நாட்களிலே நீங்கள் எதை குறித்து பாரப்பட்டிருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் தெரியாது. அல்லது எதற்காக நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவலோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனாலே ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாகவும் கர்த்தர் உங்களோடு இடைபட வேண்டும், உங்களோடு பேச வேண்டும், உங்களை தேற்ற வேண்டும், உங்களை வழிநடத்த வேண்டும், உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அதற்காகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள், தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய மகத்துவங்கள், இவற்றை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே உங்கள் இருதய கண்களையும் அனுதினமும் திறந்து வேறு யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாத சத்தியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஜெபிப்போமா? நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, எபேசு திருச்சபை மக்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் குறித்து பவுல் அப்போஸ்தலன் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டு எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிற எழுதாத சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்திற்காகவும் அவர்கள் உண்மையிலே வைத்திருக்கிற அன்பிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சிலர் தங்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் செயல்களினாலே எங்களுக்கு காட்டுகிறார்கள். இன்னும் சிலர் மிக அமைதியாக அநேகரை இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் திருப்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். அவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்ப நீர் அவர்களோடு பேசும். உம்முடைய வசனத்திற்கு ஏற்ப அவர்கள் செய்ய வேண்டியதை சொல்லித்தாரும். ஆறுதலற்றவர்களுக்கு உம்முடைய ஆழமான சமாதானத்தை தாரும். போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உமது வல்லமையின் கிருபையின் விடுதலையை தாரும். இந்த நாள் எந்தெந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமோ, எந்தெந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ, தூய ஆவியானவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய கிருபைக்குள்ளாய் அரவணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.